ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுக்க எப்படி இருக்க போகுது, அதுவும் குறிப்பாக அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் கிரக நிலைகள் தான். இந்த கிரக நிலைகள் எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து தான் பலன்களானது மாறுபாடு அடையும் அப்படின்னே சொல்லணும். அந்த வரிசையில் இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக தாங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வைத்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதா, இல்லை பாதிப்புகள் எதுவும் நிகழ இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோங்க. முதல்ல நம்ம சுக்கிரனை பற்றி பார்த்துடலாம். இந்த சுக்கிரன் நவ கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடியவர். குருவுக்கு அடுத்து ஒரு நல்ல கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனை தான் சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா காதல், செல்வம், செழிப்பு, ஆடம்பரம் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான். அதனால் இவர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா இதனுடைய அம்சங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறாங்க. அதுவும் பலம் இழந்து இருக்கிறாங்க. ஸோ பலம் இழந்து காணப்பட்டாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா 9ஆம் தேதிக்கு அப்புறமா 11வது இடத்துக்கு தான் போக போகிறாரு. ஸோ 11வது இடம் அப்படிங்கிறது தொழில், வருமானம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான். அதனால் உங்களுக்கு தொழில் வருமானம்லாம் நல்லாவே இருக்கும். பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. அதே போல் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையும் பார்த்திங்கன்னா மேலோங்க ஆரம்பிச்சிடும். பிரிந்து இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட இப்போ ஒன்று சேருவாங்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் மனசுக்கு அமைதி, சந்தோஷம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த அக்டோபர் மாதம். உங்களுக்கு எதிர்பாராத வகையில் பண வரவுகளானது இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக சேமித்து வைத்த சேமிப்பு இப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வருமானத்துக்கான தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய ஒரு நேரம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன். இவர் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய தலைவன். சூரியன் இல்லை அப்படின்னா எந்த கோள்களுமே இயங்காது. ஏன்னா சூரியன்கிட்ட இருந்து தான் அந்த ஒளி பெற்று கிரகங்கள் எல்லாம் இயங்கிட்டு இருக்குது. அதில் 17ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11வது இடத்துல தான் அமர்ந்திருக்க போகிறாரு. ஸோ 11வது இடத்துல அமர்ந்து பல யோகமான நிலைகளை தான் வாரி வழங்கிட்டு இருக்காருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறமா தான் இவர் மாறுவார். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தால் உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, கவர்மெண்ட்லேருந்து எதுவும் அப்ரூவல் வேணும், இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் வேலைக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, அந்த மாதிரியான சான்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நிறையவே இருக்குது. ஸோ போட்டித் தேர்வில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக கவலைப்படாமல் கலந்துக்கோங்க. விருச்சிக ராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் தைரியமாக அவங்களுக்கு மோட்டிவ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் கலந்துக்க வைங்க. ஏன்னா அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட இப்போலாம் வாபஸ் ஆகிடும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கூட போகுது. பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக தந்தை மகனுடைய உறவு பலப்படக்கூடிய நேரம். இந்த தந்தை மகன் உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அதிகமாக பாண்டிங் எல்லாமே கம்மியாயிட்டே போயிடும். ஸோ பிரிவு அப்படின்றது வந்துடும். நிறைய பிரச்சனைகளானது ஏற்படும். 2 பேர்த்துக்கு ஒத்து போகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உறவு பார்த்திங்கன்னா இன்னும் பலப்பட ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வாய்ப்புக்காக காத்துட்ருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு கேது பகவானுடைய சஞ்சாரம். நவ கிரகங்களில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ராகுவும் கேதுவும். கேது பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஏன்னா உங்களுக்கு 10வது இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது.
ஸோ ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா மருத்துவ விரைய செலவுகள் செய்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் மருத்துவத்துக்காக செலவு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அந்த செலவுகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிரும். பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். நிறைய கோவில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க. கோவில் தலங்களுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, கோவிலுக்காக நிறைய நன்கொடைகள் கொடுக்கறது, தான தர்மங்கள் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ஆர்வம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்களில் புதன் வந்து 12 மற்றும் 1வது இடத்துல பலவீனம் அடைந்து இருக்க போகிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபக மறதியும் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்கு எப்போ பணம் கொடுக்குறீங்க, பணம் கொடுத்துருக்கீங்களா, வாங்க போகிறீங்களா, இதெல்லாம் வந்து கவனித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஞாபக மறதி அதிகமாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லேயும் ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால் முழுக்க முழுக்க கவனமாக இருந்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே நீங்கள் தயவு செஞ்சு ஜாமீன் போடாதீங்க. என்னதான் நெருக்கமான உறவுகளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்காக நீங்கள் இப்போ உதவி செய்ய போய் நீங்கள் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்குவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருங்க. குறிப்பாக பங்குச்சந்தை முதலீடுகள் எதுவும் செய்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். ஏன் சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வந்து செய்யாமே இருக்க தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஆபத்தான ஒரு விஷயந்தான். எந்த ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே அதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் யோசிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே வந்து ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது, அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்கறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் வந்து கொடுக்கும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். கடுமையான முயற்சி தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சிக்கு தான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும். அதாவது இந்த அனுபவ அறிவு தான் ஒவ்வொருவரையுமே மெருகேற்றி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வாழ்க்கையில் வந்து லட்சியத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை பற்றின அனுபவம் இருக்கணும். எந்த தொழில் வேணால் செய்யலாம். அதை பற்றின அனுபவ அறிவு இல்லாமல் மட்டும் இறங்கவே கூடாது. தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து கேட்கறதுனால எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே எந்த சஜஷனுமே வந்து கேட்டுக்கவே மாட்டாங்க. அதை பற்றி தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை பற்றின அறிவை வளர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து கல்வி அறிவு கொண்டவங்களாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பெரியவங்கள்ட்ட வந்து எதையுமே வந்து கலந்து ஆலோசிக்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவ அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான ஒரு பக்கபலமாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ஸோ கல்வி அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் அனுபவ அறிவும் முக்கியமானது. இதனால் விருச்சிகராசினியர்கள் இந்த டைமில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முழுமையான கவனத்தை செலுத்திக்கோங்க. அடுத்ததாக குரு பகவான். குரு உங்களுக்கு இப்போது அஷ்டமத்தில் வந்து இருக்கிறாரு. அஷ்டமத்தில் இருக்கிறதுனால வீணாக ஆடம்பர செலவுகள் எல்லாம் செய்துட்ருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவுகளை வந்து குறைச்சிக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 12வது மற்றும் 9வது வீடுகளில் பலவீனமாக வந்து இருக்கிறதுனால விருச்சிகராசி நேயர்களுக்கு அடிக்கடி வந்து முன்கோபமானது வரும். ஸோ இது அதிக அளவில் வந்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. இந்த கோவப்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவசரமாக ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளாலேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் தாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. பொறுமையும் நிதானமும் உங்கள் கூடவே இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு நிலைக்கு போகலாம். இது வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒன்றும் கூட. ஸோ இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அடுத்தது 4ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. அதனால் உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தாய்கிட்டலாம் அதிகமாக வாக்குவாதம் செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. அவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. வீடு, மனை, நிலம் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த விதமான வில்லங்கமும் இல்லை, சிக்கலும் இல்லை அப்படின்னு தெரியுதா அப்படின்றத முழுமையாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா அதன் மூலமாகவும் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி இருக்கும். 5வது ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரு. இதனால் விருச்சிகராசி நேயர்களே பிள்ளைகள்கிட்டலாம் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. பிள்ளைங்களால் உங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் வரும், அவங்களால நிறைய கஷ்டங்கள் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். பிள்ளைங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மனஸ்தாபங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய பாதிப்புகளானது இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் பொறுமையாக நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் சிறப்பாக கையாள முடியும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த மறந்துடாதீங்க. ஸோ ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியமானது.
இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலுமே கூட இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகளானது நிகழ இருக்குது. ஸோ அதை எல்லாமே வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில், அதனுடைய தன்மையும் தாக்கத்தையும் குறைக்கக்கூடிய வகையில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னா, வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையை விட்டுறாதீங்க. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து காணாமல் போகும். நல்லதே நடக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.